பேஷண்ட்டை வந்து பார்க்கறதுக்குலாம் சில பசங்களால பண்ண முடியல அப்படின்னா ஃபெயில் ஆக்கியிருக்காங்க. ஹிந்தியில் பேசணும், ஹிந்தி வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ரொம்ப யூஜி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டுக்கே வரத்துக்கு கஷ்டம் அப்படின்னா எப்படி வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து உடனே வரும்னு ஒன்லி வந்து 100 சீட்ஸ் தான். டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ். அங்கே 85 சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட் கிடைக்கும். மீதி இருக்க 15% பார்த்தீங்கன்னா ஒரு 800 சீட்ஸ் கிட்ட இந்த 15%க்கான கோட்டா வந்து போகும். யார் கொடுப்பா இந்த 15%? ஒன்லி ஃபார், ஏன்னா இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கும் கர்நாடகா ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கும் ஏதோ வேரியேஷன் இருக்குன்றாங்க. இதெல்லாம் உண்மையா? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு வச்சாங்க, சீட்டு கிடைக்கல. அப்புறம் குய்யோன்னு கத்துறாங்க, ஐயோ எனக்கு சீட்டு வரல அப்படின்னு. எக்ஸாமுக்கு என்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும் சார், போட்டோ இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, சிக்னேச்சர் மாறி போச்சு, தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற இடத்துல சிக்னேச்சர் இருக்கு, இப்பெல்லாம் நிறைய கால்ஸ் வருது. இதெல்லாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ் ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நிறைய இடத்துல சீட்டு கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை பார்த்துட்டு தான் இருப்போம். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குது. நம்ம காலேஜஸில் வெளியூரில் இருந்து கூட நம்ம குழந்தைங்க வந்து நிறைய பேர் இந்தியாவில இருந்து பல தரப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஸ்டேட்ல இருந்தும் இங்கே வந்து படிக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி படிக்கிறாங்க? அவங்க ஸ்டேட்ல வந்து சீட்ஸ் இல்லையா அப்படின்னா, எஸ், சில இடத்துல சில ஸ்டேட்ஸ்ல ரொம்ப நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 78 காலேஜஸ் இருக்கு இல்லையா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அந்த குழந்தைங்களுக்கு அங்கே சீட்டு கிடைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய கொம்பா இருக்கு. குதிரை கொம்புன்றது அந்த மாதிரி குதிரை கொம்பா இருக்கு. என்ன பண்றது? வேற இடத்துல படிச்சு தானே ஆகணும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஹை ஸ்கோர் பண்ணி அந்த 15% கோட்டாலலாம் நம்ம ஸ்டேட்ல வந்து எடுக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இந்த குழந்தைங்க பார்க்குறது அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி அப்ராட்ல போய் படித்தா அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜை நம்ம பார்த்து கற்றுக்கணும். ரஷ்யாவில் போனால் ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்கணும், சைனாவில் போனால் சைனா லாங்குவேஜ் படிக்கணும். ஏன் அப்படின்னா, எங்கே போனாலும் அந்த பேஷண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தமிழ்நாட்டில் சில காலேஜஸ்லாம் நான் வந்து இப்போ ரிசல்ட் வந்தது, நான் இன்ட்ராக்ட் பண்ணேன் குழந்தைங்க கூட. எம்பிபிஎஸ் இந்த ஃபைனல் இயர் பண்ணுற பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அந்த வைவால பேஷண்ட்டை வந்து பார்க்கறதுக்கெல்லாம் சில பசங்களால பண்ண முடியல அப்படின்னா ஃபெயில் ஆக்கியிருக்காங்க. அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். பட் அந்த குழந்தைங்க 4 வருஷம் 4.5 வருஷம் இங்கேருந்து படிக்கிறப்ப அந்த லோக்கல் லாங்குவேஜை கூட லேர்ன் பண்ணுறதுக்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் நம்ம வந்து கம்பல்சரி வச்சா தானே அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு பேஷண்ட் கிட்ட வந்து குழந்தைங்க வந்து பேசலைன்னா எப்படி? அதனால இது வந்து வன்மையா நம்ம வந்து கண்டிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதே போலதான் நம்ம குழந்தைங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ்ல போய் படிக்கிறதுக்கு போறதில்ல. மெயினா இந்த மாதிரி பேஷண்ட்டை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில பேசணும். ஹிந்தி வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. பட் அங்கே இருக்கக்கூடிய பசங்க கூட பேசி எப்படி கற்றுக்கிட்டு நம்ம வந்து வைவாவில் வந்து பார்க்கறது, இல்லை பேஷண்ட் கிட்ட வந்து டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட் எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது, அவங்க கூட பேசி கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் எப்படி ஃபைல் பண்ணுறது. அப்போ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அந்த லைவாக இருக்கக்கூடிய தெலுங்கு ஸ்டேட்ல போய் நான் வந்து 15% கோட்டால போனோன்னா தெலுங்கு நான் பேசணும், கேரளாவில் போகணுன்னா கேரளாவுக்கு நான் கற்றுக்கணும், கர்நாடகா போகணுன்னா கர்நாடகா கற்றுக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கூட. இது நான் கேள்விப்பட்டதுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம மட்டும் ஹிந்தி வந்து பேசினா தான் அந்த சைட்லலாம் போக முடியும் அப்படின்றப்ப இங்கே வர மாணவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வைக்கணும். மருத்துவக் கல்லூரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்து அந்த 15% கோட்டால வந்து பசங்க படிக்கிறாங்க. வெளி மாநிலத்திலேருந்து நிறைய குழந்தைங்க வராங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அடிஷ்னலாக கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவங்கனால அந்த பேஷண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்.
அது என்னன்றதை கவர்மெண்ட் வந்து சிந்திக்கணும். இதுல நம்ம மெயினா பார்த்தோம்னா இன்னைக்கு அக்ராஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 421 காலேஜஸ் வந்து 2025 இருந்திருக்கு. அது முன்னாடி வருடம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. 398 கவர்மெண்ட் காலேஜ் இருந்தது. பட் இந்த வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா 421 காலேஜஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷமும் இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கூட இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றது வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் இருக்கா அப்படின்னா எஸ், பிரைவேட் காலேஜஸ் த்ரூ அவுட் இந்தியாவில் 296 வந்து பார்த்தீங்கன்னா 2024 இருந்தது. அதுக்கப்புறமா இது ஸ்லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு 315 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் பிரைவேட் காலேஜஸ், இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் சொல்றோம்ல அந்த மாதிரியான 315 காலேஜஸ் இருக்கு. இதுவே டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2024 கிட்டத்தட்ட 57 காலேஜ் இருந்தது. 58 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரே ஒரு காலேஜஸ் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியும் ஒன்னே ஒன்று தான். அடுத்த காலேஜ் ஏன்னா பார்த்தீங்கன்னா யூஜி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து ப்ரைவேட்ல கவர்மெண்ட்டுக்கே வரதுக்கு கஷ்டம் அப்படின்னா எப்படி வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து உடனே வரும்னு, அதனால சேலஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா 2024க்கும் 2025க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிருக்கு அப்படின்னா இல்லை அப்படின்றதான் ஒரு ஆன்சரா இருக்கு. 25 எய்ம்ஸ் இருந்தது 24ல, 25லும் 25 எய்ம்ஸ் தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து எய்ம்ஸ் வந்து ஒன்னே ஒரு இடத்துல தான் டெல்லியில இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்புறமா 7 ஆச்சு, அப்புறமா இப்போ 25 ஆக்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்ல எல்லாமே எய்ம்ஸை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட கவர்மெண்ட் வந்து செயல்பட்டு இருக்கு. அதுக்கான முயற்சிகள்லையும் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. நம்மளையும் தமிழ்நாட்டில் இந்த எய்ம்ஸ் வந்து ஒரு பேட்ச் வந்து முடிச்சு வெளியில வரப்போறாங்க. இன்னும் காலேஜ் வந்து இன்னும் வந்து அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகலை. பட் அட்மிஷன்ஸ் வந்ததுனால ராமநாதபுரத்தில் இந்த அட்மிஷன்ஸ் போட்டுட்டு இந்த வருஷம் வந்து அந்த குழந்தைங்க வந்து கம்ப்ளீட் பண்றாங்க, டிகிரி வந்து முடிக்க போறாங்க. ராமநாதபுரத்தில் தான் ஃபங்க்ஷன் ஆச்சு. பட் இன்னும் காலேஜஸ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்றது ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம். இதுல எவ்வளோ சார் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கு, எந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து ஸ்டேட் வந்து ரொம்ப சீட்ஸ் வந்து ஜாஸ்தி அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 காலேஜஸ் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ். இதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டோட்டல் 88 காலேஜஸ்ல நியர்லி 13,944 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்போ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15% கோட்டால உத்தரப்பிரதேசில் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து இருக்கு. ஏன்னா இப்போ சில ஸ்டேட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் ஒன்லி வந்து 100 சீட்ஸ் தான். டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ். அங்கே 85 சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட் கிடைக்கும். மீதி இருக்க 15% அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் கேன் பார்ட்டிசிபேட் அண்ட் டேக் த சீட்ஸ். அந்த மாதிரி இருக்கிறப்ப சில ஸ்டேட்ஸில் வந்து சீட்டு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிசோராம், நாகாலாந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 100 சீட்டு தான், ஒரே ஒரு காலேஜ் தான். இதே வந்து ஒரு மிடில் ரேஞ்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5000 சீட் இருக்கக்கூடிய காலேஜ் கேரளாவில் வந்து நம்மளுக்கு ஒரு 5000 வந்து சீட்ஸ் இருக்கு. கேரளாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 36 காலேஜஸ் வந்து இருக்கு. ரைட்டா, 36 காலேஜ். இதுவே வந்து நம்ம உத்தரப்பிரதேஷ் டாப் பார்த்தீங்கன்னா 13,944. அதுக்கு அடுத்தது யார் சார் இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 85 காலேஜஸ் வந்து இருக்கு. இந்த 85 காலேஜஸ்ல எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13,425 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025ல் 13,425 சீட்ஸ் வந்து டோட்டலா மகாராஷ்டிரால இது வந்து செகண்ட் பிளேஸ்ல த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கு. இதுவே வந்து நம்ம அடுத்த ஒரு மிடில் லெவல்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து பார்த்தீங்கன்னா 6000 சீட்ஸ் இருக்கு. அதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 41 காலேஜஸ் இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6000 சீட்ஸ் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% போச்சுன்னா கூட 5000 சீட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கும். மீறி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கு. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் உங்க காலேஜஸ் வந்து 3வது பிளேஸ்ல இருக்கும். த்ரூ அவுட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 78 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. இன்க்ளூசிவ் ஆஃப் கவர்மெண்ட், பிரைவேட் கவர்மெண்ட், டீம்டு யூனிவர்சிட்டி,
அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ், நம்மளுக்கு ஒரு எய்ம்ஸ் வந்து இருக்கு. அதான் ராமநாதபுரத்தில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ நான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13,050 சீட்ஸ் வந்து டோட்டல் சீட்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே கலந்து தான், டீம்டு யூனிவர்சிட்டியும் சேர்த்து தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இந்த காலேஜஸ் வந்து லிஸ்ட் இருக்கு. ரைட்டா? இப்போ இதுல நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 சீட்ஸ் கிட்ட இந்த 15%க்கான கோட்டா வந்து போகும். யார் கொடுப்பா இந்த 15%? ஒன்லி ஃபார் இது கவர்மெண்ட் காலேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகும், 15% கோட்டாக்கு போகும். டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது ஆல் இண்டியா கோட்டால தான் வரும். பட் இங்கே டீம்டு யூனிவர்சிட்டியில் த்ரூ அவுட் இந்தியாவில் இருந்து யார் வேணாலும் சீட்ஸை வந்து 100% சீட்ஸை எடுத்துக்கலாம். ரைட்டா? அதே போல வேற எந்த சீட்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% கோட்டா கவர்மெண்ட் சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 15% கோட்டால எடுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 5000 சில்லற சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல பியூர் கவர்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு 4000 சீட்ஸ் தான் இருக்கும். 800 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 853 சீட்ஸ் 63 சீட்ஸ் வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு நம்ம கொடுத்துருவோம். இந்த ஆல் இண்டியா கோட்டாவை நம்ம மாணவர்களே எடுக்கணும் அப்படின்னா ஸ்கோர் வந்து எடுத்தாதான் நம்மளால பண்ண முடியும். ரைட்டா? அப்ப மாணவர்கள் இப்ப எம்சிசில போகணும், ஸ்டான்லி போகணும், அந்த மாதிரி இருக்கலாம். நல்ல ஸ்கோர் இருக்கிறவங்க நம்மளுடைய ஸ்டேட் கோட்டால சீட்டு கிடைக்கும். எம்சிசில இருக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், அந்த 15% கோட்டால சீட் எடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் கோட்டால நம்ம மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா ஏன் அது எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் வந்து எங்க கிடைச்சதுன்னா ஆல் இந்தியா கோட்டால கிடைக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வந்து ஸ்டேட் கோட்டால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப ராமநாதபுரமோட தஞ்சாவூர் காலேஜ் வந்து ரொம்ப வந்து அடுத்த லெவலுக்கான காலேஜ். இதே தஞ்சாவூர் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சதுன்னா என்ன காம்படிஷன். ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்ப தஞ்சாவூர் காலேஜ்ல ஒரு சீட் கிடைக்குதுன்னா அந்த குழந்தை என்ன ஆகும், ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுக்கிறது மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜ்னு சொல்லக்கூடிய எம்எம்சி, ஸ்டான்லி இல்ல மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி குழந்தை தஞ்சாவூர்ல போகுமா, போகாது. அப்ப இந்த சேலஞ்சஸ் வந்து இருக்கதான் செய்யுது. இதுல நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ண, சில பேர் என்ன சொல்றாங்க, சார் இந்த ஹை ஸ்கோர் வாங்கினவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து 15% கோட்டால சீட்டு எடுத்துங்க அப்படின்னா, என் குழந்தைக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது, 15% கோட்டால கிடைச்சா எனக்கு திருநெல்வேலி கிடைக்கும், இல்லைன்னா வந்து திருவாரூர் கிடைக்கணும், நான் போக மாட்டேன். அதனால இது நியாயமே இல்லை. இருந்தாலும் என்ன பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து ஆல் இண்டியா கோட்டால கிடைக்குது, தமிழ்நாடுலயும் போட்டா உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பா ஆல் இண்டியா சீட்ஸே எடுத்துக்கலாம். அதே போல எனக்கு இங்க போட்டாலும் ஸ்டான்லி கிடைக்கும், ஆல் இண்டியா கோட்டாலையும் போட்டாலும் எனக்கு ஸ்டான்லி கிடைக்கணும், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அதை அட்வைசபிள். ரைட்டா? பாருங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு தான் எடுத்து ஆகணும் அப்படின்றப்ப நான் சொன்ன மாதிரி இவ்வளோ சீட்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கு. இந்தியாவில் நம்ம வந்து 3rd பிளேஸ்ல இருக்கோம். உத்தரப்பிரதேஷ் வந்து 1st பிளேஸ்லையும், மகாராஷ்டிரா 2nd பிளேஸ்லையும் இருக்கு. மற்ற ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல நம்ம பார்த்துருக்கலாம். நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு சில இடத்துல ஒரு காலேஜ் தான் இருக்கு, சில இடத்துல 100 சீட் தான் இருக்கு, சில இடத்துல 13,000 சீட்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலா இல்லை. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலா இருக்கிற மாதிரி எங்கெல்லாம் காலேஜஸ் இல்லையோ அந்த இடத்துல இப்போ காலேஜஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட அதை பேஸ் பண்ணி தான் வந்து சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, காலேஜஸையும் வந்து கொடுத்தாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அங்கே வந்து கம்பல்சரி காலேஜஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 2021 அப்புறம் இல்லை. பட் இங்கே வந்து தேவை இருக்கா அப்படின்னா தேவை இருக்கு. பட் ஆல்ரெடி 78 காலேஜஸ் வந்து ஜாஸ்தி லெவல்லையே இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 மக்களுக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜாஸ்தியே இருக்கு. ரைட்டா? 250 பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 250 பேருக்கே ஒரு டாக்டர் இருக்காங்க, அதிகமாகவே டாக்டர் இருக்காங்க. அப்படின்றதுனால எந்த இடத்துல இல்லையோ, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவை இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மெடிக்கல் காலேஜையும் டாக்டர்ஸையும் உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து செயல்பட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட் காலேஜ் கோட்டா சீட்டு எடுக்கணும் அப்படின்றப்ப வெறித்தனமா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் 3540 சீட்டு தான் அந்த 37 காலேஜில் இருக்கு. அப்படின்னா போட்டி கடுமை. 1.5 லட்சம் பேர் வந்து இதுல வந்து எழுதுறாங்க. அதனால இந்த மாதிரியான கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்கிறதுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா?
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக படிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் ஆர்ஜிஆர் அகாடமி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்பெஷலாக வெயிட் பண்ணி 12th முடிச்சதுக்கப்புறம் 1 இயர் நான் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுத்தே ஆகணும் சார், அடிச்சே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுறோம். 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அதில் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 டீச்சர்ஸு வித் தேர் மென்டர்ஸோட வந்து ஃபோக்கஸ்டாக குழந்தைக்கு எந்த ஏரியாவில் கற்றுக் கொடுக்கணும், எங்கே வந்து அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது, எது படித்தா அவங்களால நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் என்ன, எந்த டாபிக்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எந்த டாபிக்லாம் சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதே இல்லை, ஃபிசிக்ஸில் வந்து எப்படி வந்து ஆன்சரை வந்து ஈஸியாக பண்ணணும், ஈஸி கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணணும், குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளே 1 மினிட்குள்ளே எப்படி வந்து நம்ம வந்து ஆன்சர்ஸை வந்து போடணும், கொஸ்டின்ஸை ஆன்சரை டிக் பண்ணிட்டு சில குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் பண்ணுறப்ப மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்கை ஈஸியாக லூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், 10,000 ரேங்க் பின்னாடி போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் எப்படி வந்து எஃபெக்டிவாக ஆன்சர்ஸை வந்து கரெக்டாக கொடுக்கணும், இது எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்மளுடைய ஸ்பெஷல் ரிவிடர்ஸ் பேட்ச் சென்னையில் அண்ணா நகரில் ஆர்ஜிஆரில் கண்டக்ட் பண்ணுறோம். 20 ஸ்டூடெண்ட் தான் அந்த பேட்ச்ன்றதுனால 5ஆம் தேதி ஒரு கிளாஸும் தென் 19ஆம் தேதி மே ஒரு பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி 2027 கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டணும் அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க 8695186953 இந்த நம்பரில். ரைட்டா? மேற்கொண்டு இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது சார், நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் சார், எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறாங்களே சார் ப்ரைவேட் காலேஜஸில், அந்த கோட்டாவில் ஆந்திராவில் போய் நான் சீட் எடுக்க முடியுமா, தெலுங்கானாவில் போய் நான் சீட் எடுக்க முடியுமா, கர்நாடகாவில் போய் நான் சீட் எடுக்கலாமா, ஏன்னா இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கும் கர்நாடகா ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கும் ஏதோ வேரியேஷன் இருக்குன்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் சில பேரண்ட் எல்லாம் கேட்குறாங்க. இது சம்மந்தமாக கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மெடிக்கலுக்கு நம்ம இப்போ சீட் எடுக்கிறோம் இல்லையா, எக்ஸாம் எழுதணுன்றது முக்கியம், அப்புறமா கரெக்டான டைம்ல கரெக்டான சீட்டை தட்டணுன்றது முக்கியம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆர்ஜிஆரோட என்ன எடுத்துக்கணும், அந்த கவுன்சிலிங் கைடன்ஸை வந்து கம்பல்சரி எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 543 மார்க்ஸ் வாங்கி சீட்டே வாங்கலங்க, சீட்டே விட்டாங்க, எடுக்கல. என்னன்னு கேட்டா சாய்ஸ் ஃபில் பண்றப்ப ஏதோ ஒரே ஒரு காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு வச்சாங்க, சீட்டு கிடைக்கல. அப்புறம் குய்யோன்னு கத்துறாங்க, ஐயோ எனக்கு சீட்டு வரல அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் சில பேர்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க, பாவம் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் கவுன்சிலிங் கைடன்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போறோம். ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், இட்ஸ் பெய்டு இது, ரைட்டா? அதுக்கு நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆர்ஜிஆர் டீம் உங்களை கைட் பண்ணி கவுன்சிலிங்ல அப்ளை பண்றது எப்படி, கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்றது எப்படி, சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்றதுக்கு முன்னாடி சாய்ஸ் எதனா சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா பார்ட்டிசிபேட் பண்ணணும், கேரளா பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை நான் உத்தரப்பிரதேசில் போய் நான் சீட்டு எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இட்ஸ் எ பெய்ட் சர்வீஸ், ரைட்டா? அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஏற்கனவே சொன்ன 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், புக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போதான் உங்களுக்கு காலேஜ் சீட்டை அழகாக நீங்கள் எடுக்கிறதுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்னாலும் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்க. 5th மே ஒரு பேட்சும் 19th மே ஒரு பேட்சும் பிளான் பண்ணியிருக்கோம். சீட்ஸ் கிடைக்காம போயிட போது இமிடியேட்டாக கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா, கால் பண்ணுங்க 9176552121. பேசலாமா? ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நான் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க தெரிஞ்ச மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் யாரெல்லாம் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம் நடக்கும் போது எக்ஸாமுக்கு என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் சார், ஃபோட்டோ இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, சிக்னேச்சர் மாறி போச்சு, தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற இடத்துல சிக்னேச்சர் இருக்குது, இப்போலாம் நிறைய கால்ஸ் வருது. இதெல்லாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆர்ஜிஆரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் பேசிஸில் நம்ம அப்டேட் பண்ணுறோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆர்ஜிஆர் மட்டும் தான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம். என்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க 9176552121 நம்பர் கொடுக்குறோம். மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுக்கறதில்ல, கமெண்ட்ல கொடுங்க அப்புறம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் சொல்யூஷன் அப்படின்னா ஆர்ஜிஆர் தாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க, ரைட்டா? அதனால தைரியமா நீங்க என்ன பண்ணுவோம், யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்றது இல்லாம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல, அதெல்லாம் இமிடியேட்டா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.
ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.